முதல்ல இதுக்கான சுவரை தேர்வு செய்து எடுத்துக்கணும். சரி, இப்போ நீங்கள் அந்த வால் அப்படிங்கிற சுவர் பகுதிக்கு வாங்க. இப்போ அதை நம்ம தேர்வு செய்து எடுத்துட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய செப்ட் வாலில் முதல்ல இருக்கக்கூடிய ஃப்ளட்ஜை நம்ம தேர்வு செய்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மூலைகளை தேர்வு செய்து எடுக்கணும். பாருங்க, இதுதான் ஃப்ளட்ஜ். நீங்கள் தேவைன்னா அதனுடைய நீளத்தை அதிகப்படுத்தலாம். நீங்கள் அதனுடைய நீளத்தை அதிகரிக்கிற மாதிரி அதனுடைய மூளை விட்டங்களையும் கோணங்களையும் அதிகரிக்க முடியும். இப்போ அதனுடைய கோணத்தை 120 டிகிரிக்கு நான் மாற்றி அமைச்சுக்கிறேன். இப்போ இந்த லென்த்ல நிறைய வேறுபட்ட நீளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த பெண்டில் இருந்து நம்ம தேவையான நீளத்தை மாற்றி அமைக்க முடியும். அதனுடைய கீழ்ப்பகுதி இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரலாம். அதையே நம்ம முழுமையான மொத்த நீளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மொத்த லென்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லென்த் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிவில் இருக்கக்கூடிய நீளம், இதுதான் இந்த கோட்டில் இருக்கக்கூடிய சரியான நீளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 4 விதமான நீளம் இங்க கொடுக்கப்பட்டு இருக்கு. அதைய நீங்க வால் சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாலினுடைய கடைசி பகுதியும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எண்டு பகுதி. இப்போ நீங்க திரையில பாக்குறது தான் அதனுடைய ஃபீச்சர்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா பேசிக் மற்றும் ரீலிமிட்டட் 2 வகை இருக்கு. முதல்ல நம்ம ரீலிமிட்டட பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை நம்ம வரையறுக்கணும். இது லிமிட் 1 மற்றும் லிமிட் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான பாயிண்டை இந்த பகுதியில போய் நம்ம தேர்வு செய்து எடுத்துக்கலாம். அந்த கிரியேட் பாயிண்டை ஒரு முறை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இந்த பாயிண்ட் தான். சரியா? Avodha promise you a bright future. Learn now, pay after you land the job. Register now.